இன்னைக்கு பிரணீதா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டா. பிரணீதா ஸ்கூல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் டேங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். பிங்க் பேண்ட் ஒயிட் டிஷர்ட் மாதிரி காம்போ எடுத்திருந்தேன். பிரணீதாக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப டஃப் அவளுக்கு தலை சீவரது தான். அதனால சிம்பிளா அழகா கிளிப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பிரணீதாக்கு புக் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்ச் பேக் அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ். அவளே போயிட்டு சேம் கலர்ல செப்பல் போட்டு அழகா ரெடி ஆயிட்டா. இந்த காம்போ பிரணீதா எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே அங்க இருந்து பிரணீதா ஜாலியா கிளம்பிட்டோம். அங்க இருந்து அப்படியே ஸ்கூலுக்குள்ள போகும்போதே சிரிச்சுட்டே ஜாலியா போனாங்க. நான் கூட அழுவான்னு நினைச்சேன். ஆனா உள்ள போனதுமே கலர் பிளாக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருந்தா பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போகும்போது தாங்க தெரிஞ்சது கிளாஸ்ல ரொம்ப அழுதுருப்பா போல. ஃபேஸே வாடி போச்சு. பார்க்க பாவமாவும் இருந்தது. இன்னைக்கு என்னுடைய மார்னிங் லாக் தான் பார்க்க போறோம். காலையில ஏஞ்சதுமே த்ரெட்மில்ல ஒரு குயிக் வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிட்டு பிரணீதா அவங்க பாட்டி குளிக்க வச்சிட்டாங்க. அவளுக்கு தோசை ஊட்டி விட்டு அவளுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல முந்திரி பாதாம் முறுக்கு எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அடுத்து பிரணீதாவை ரெடி பண்ண ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் கொடுத்திருந்தாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டு முடிச்சு தலை சீவி பொட்டு வச்சு விட்டேன். யூனிஃபார்ம்ல பிரணீதா எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவன் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு பிரணேஷ்க்கு லஞ்ச் பாக்ஸ்ல கேரட் சாதம் முட்டை முறுக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு பாய் சொல்லி சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன். முட்டை சுண்டல் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு வாழைப்பழம் பாதாம் இது எல்லாமே. இன்னைக்கு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரணீதா கரெக்டா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்கள ரெடி பண்ணணும். டியூஸ்டேக்கான யூனிஃபார்ம் கலர் பீச் கலர். இன்னைக்கு அவங்க பாட்டி கூட தான் போவோம்னு சொன்னாங்க. சோ அவங்க கூட அமுச்சு வச்சாச்சு. அழகா செப்பல் போட்டு அவளும் கிளம்பிட்டா. இந்த யூனிஃபார்ம் பிரணீதாக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட லஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆஃப்டர்நூன் போயிட்டு பிரணீதா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. அவளே பேக் மாட்டிட்டு கியூட்டா நடந்து வந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு என்னோட லஞ்ச்ல கம்மியா சாப்பாட்டுக்கு கீரை கடைசல் வாழைத்தண்டு பொரியல் பீட்ரூட் பொரியல் 2 வேக வச்ச முட்டை. எப்பயுமே என்னோட லஞ்ச்ல ரைஸை விட காய் தான் அதிகமா இருக்கும். ஸோ நல்லா ஃபுல்லா முடிச்சுட்டு வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நிறைய வாட்டர் இன்டேக் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த வாட்டர் பாட்டில தான் தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்தது பிரணீதாக்கு அவங்க பாட்டி தயிர் சாதம் ஊட்டி விட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேலத்துல ஒரு சின்ன வேலை இருந்தது. அப்படியே சிஸ்டர்ஸையும் மீட் பண்ணிடலாம் சொல்லிட்டு சேலம் வர சொல்லி எல்லாரும் மீட் பண்ணோம். அங்க இருந்து ரிலையன்ஸ் மால் போயிட்டு ரிலையன்ஸ் மார்ட்ல தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் எங்க வீட்டுக்காரும். என் தங்கச்சி வீட்டுக்காரு ஏங்க எல்லாம் கையிலேயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி எடுத்துட்டு கொடுத்தாரு. தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மேல போனோம். மேல போனா மசாஜர் இருந்தது. என் தங்கச்சி வீட்டுக்காரங்க 2 பேருமே மசாஜர்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அங்க 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னதுனால பீஸா ஹட் போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணோம். நாங்க ஆர்டர் பண்ண பீட்சா சிஸ்டர்ஸ் எல்லாருமே பீட்சா சாப்பிட்டோம். அவங்க 3 பேரும் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியே அங்க எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா எப்பயுமே எங்களுடைய ஃபைனல் டச் டீயா தான் இருக்கும். ஒரு டீ ஷாப்ல போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். யாரெல்லாம் டீ லவர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.